வந்து யாரோட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரண்ணா கூட இருக்கோம். நம்ம சங்கரண்ணா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து பண்ணிக்கிட்டு வராரு. வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா, இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையா நீங்கள் வந்து பண்ணிட்டு வரீங்க. இப்போ இத்தனை எவ்வளோ வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு 3-4 வருஷத்துலேருந்து இது ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்கண்ணா. இதில் வந்து ஒவ்வொன்றும் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்பாட்டாக போட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். இதில் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டு எடுத்ததுக்கு முன்னாடி இப்போ வாழைக்கு எடுத்து பாக்கு அப்படியே உள்ள கொண்டு வந்து இன்டர் கிராப்பாக கொண்டு வந்து கிராப்பை வந்து ரொட்டேஷனலாக தான் பண்ணிட்டு வந்து இல்லைங்களா? இப்போ வந்து வாழையும் பாக்கும் வந்து கரண்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொன்னீங்க உரம் வந்து நம்ம தனியாக ஃபெர்டிலைசர் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக் நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களாண்ணா? இருக்குது, நிறைய இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக்காக பண்ண ஆரம்பித்து ஃபுல்லாக பயோவில் வரும்போது கொஞ்சம் கிராப்போட ஈல்டு இந்த பசுமை இது கிராப் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் நல்லா இருக்குது. ஓகேங்கண்ணா. அதுக்கு முன்னாடி ஃபெர்டிலைசர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூரியா பொட்டாசியம் டிஏபி கொடுக்கும்போது அது தனியாக ஒரு மாதிரி கிராப்பாக இருக்கும். ஓகேங்கண்ணா. அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, வாழைனா வாழையில் அந்த பழம் கச்சல் சொல்லி நம்ம அந்த இளவாழையில் இருக்க பழமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே தனியாக டிஃப்ரெண்ட்டாக மாறிவிடும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இப்போ இதில் இந்த 2 உரத்துக்கும் இப்போ நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகும்போது அந்த ஈல்டோட அதாவது வருமானத்தோட தரம் வந்து எப்படி இருக்குங்க? இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபெர்டிலைசரை காட்டிலும் ஆர்கானிக்காக போகும்போது உங்களுக்கு வந்து செலவும் கொஞ்சம் கம்மி. இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து வாழையும் பாக்கும் இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர் கிராப் வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மெயினாக பாக்கு இந்த வாழைக்கு போட்டு வைக்கிறது இப்போ இன்டர் கிராப்பாக வந்து கொண்டு வந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக நல்லா ஸ்பெஷலாக பண்ணுறதுக்காக வந்து என்னென்னா பெப்பர் வைக்கலான்னு இருக்கோம். சரிங்கண்ணா. உள்ளே வந்து ஜாதிக்காய் நாற்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். சரிங்கண்ணா. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கூடயே ஃபுல்லாக நெட்டிங் போட்டுட்டு உள்ளே வந்து இந்த கோழி இதெல்லாம் வளர்த்தி ஆட்டு பண்ணை இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இதுல எல்லாம் அதோட உரங்களவே நம்ம இதுக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் எல்லாம் கொண்டு வந்தா தான் நம்ம பண்ண முடியும், விவசாயம் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு 2 ரூபா லாபம் வேணும்னா நம்ம எல்லாருமே நம்மளே வளர்த்திக்க வேண்டியதுதான். இப்போ வந்துங்கண்ணா, இப்போ நீங்க சொன்னீங்க ஆடு கோழி அடிஷ்னலா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. இதோட குவான்டிட்டி அதிகமாகும் போது அதோட இட தேவைகள் வந்து ஜாஸ்தி ஆகுங்கண்ணா. ஆமா. அப்போ இந்த கிராப் வந்து அஃபெக்ட் ஆகாதா? ஒன்றும் ஆகாது. ஏன்னா பாக்கு மரம் உங்களுக்கு மேலே போயிடும், பெப்பரும் மேலே போயிடும். இப்போ அதெல்லாம் மேலே க்ரோத் வந்ததுக்கு முன்னாடி தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது என்னன்னா அதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் இந்த தலைதாம்பு இதை சாப்பிட்டு அது இருக்கும். அது போடுற எச்சில் அந்த உரங்களை வந்து நம்ம அது கிராப்புக்கு பயன்படுத்திக்கிறோம். ஸோ நீங்கள் பயோவுக்கு மாறும்போது இது உங்களுக்கு வந்து கூடுதலான உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடலாம். உரத்தை நீங்கள் அங்கே களத்தில் கொட்டி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கிராப்பாக கொடுக்கறத விட இந்த மாதிரி கொண்டு வரும்போது அன்னன்னைக்கு அதில் போடும்போது அதாயிரும். நீங்கள் ஒரு இயர்லி ஒரு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ மட்டும் நம்ம டில்லரோ இல்லை வீடரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சு உள்ளே வந்து ஒரு ப்ளவ் பண்ணி விட்டுருவோம். அப்போ என்ன ஆகுனா அந்த மேலே இருக்கிற உரம்லாம் உங்களுக்கு கீழே போயிடும். கீழே இருக்கிற உரம் வந்து ரூட்டிங் போயிடும். ஓகே. ஆக்சுவலாக மேலே இருந்தாலே தண்ணி கட்டினாலே அது ரூட்டிங் போயிடும். இருந்தாலும் நல்லாவே கம்போஸ்ட் ஆகிடும் இல்லை? அதான் இப்போ நீங்கள் வந்து அந்த நார்மலாக பயன்படுத்துகிற ஆர்டிஃபிஷியல் இதை விட இப்போ நீங்கள் இதுக்கு மாறும்போது இதில் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து கிராப்போட வளர்ச்சியிலேருந்து ஈல்டுலேருந்து எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கு இல்லைங்களா? நிறைய பெனிஃபிட் இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்ல நான் பார்த்தது வந்து கரும்புல தான் பார்த்தோம். கரும்புல இருந்து எப்படி பார்த்தாங்கன்னா பனாரி மென்சுரல்ஸுக்கு டை அப் பண்ணி கரும்பு போட்டிருந்தப்போ அவங்க தான் வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க பயோ கம்போஸ்ட்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து பயோ கம்போஸ்ட் தனியா சூப்பர் தனியான்னு சொல்லி 2 இது கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கெமிக்கல் இல்லாம அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ட்ரிப்ரிகேஷன் போட சொல்லி அப்புறம் ட்ரிப்ரிகேஷன் போட்டு அவங்க லிக்விடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல வந்து லிக்விட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க பயோவோட தான் கொடுப்பாங்க. ஆனா யூரியா கொடுக்க மாட்டாங்க, பொட்டாசியம் டிஏபி அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனா இப்ப அதுகளும் வந்துருச்சு நம்ம, பட் ஆனா அதை யூஸ் பண்றது இல்லை. சரிங்க. ஃபுல்லா இதுதான் இயற்கை உரம்னு சொல்றோம் இல்லைங்களா? இயற்கை உரத்துல எதை இப்போ நீங்க பயன்படுத்திட்டு வரீங்கன்னா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டாம்புழுக்க பயன்படுத்துறோம், சாண எருவு, அது கூட வந்து வண்டல் மண்ணை போட்டு இந்த தலைச்சத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த மற்ற நம்ம தோட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் இந்த வாழையோடது கரும்பு சகை இதெல்லாம் போட்டு மக்க வச்சு தான் அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி ஒன்ஸ் தான். ஏன்னா நம்ம எருவு குழியில போட்டுறோம், அப்புறம் எருவு குழியில மேல சாணம் போட்டுறோம். அந்த சாணம் எல்லாம் போட்டு கிராப்பை கல்டிவேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு முன்னாடி ப்ளவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிராக்டர்லயே எடுத்து லேபர் எல்லாம் விட்டு இறக்கிறது இல்லை, அப்படியே ட்ரெய்லர்ல போட்டு அப்படியே சால் விட்ட மாதிரி கூட்டிட்டு போயிருவோம். சரி.
அது ஒரு பக்கம் எச்சு கம்மி கொடுக்கும். அது நம்ம ப்ளவிங் பண்ணும்போது அந்த உரம் எல்லாத்துக்கும் சரி பண்ணிடும், ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நீங்க வந்து மீன் அமிலம், அந்த மண்புழு உரம் இதெல்லாம் வந்து இப்போ அடிஷ்னலா ஆட் பண்றதுனால உங்களுக்கு இப்போ அதை ஆட் பண்றதுக்கு இப்போ அது இது பண்ணிடுறோம். அதே வந்து நம்ம வாங்கி செய்யறதை விட நம்மளே சொந்தமா செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்ணோம். பட் அந்த டைமிங் காஸ்ட் எல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியறது இல்ல. சரி சரி. அதனால என்னன்னா அது வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கிராப்புகளுக்கு உள்ள கொடுக்கணும்னு இப்போ முடிவு பண்ணி வச்சிருக்கு. சரிங்கண்ணா. உங்க என்ன எல்லா 4 விவசாயி பயன்படணும், 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா போட்டா ஒரு 2 ரூபா சேர்த்து ப்ராஃபிட் கிடைக்கணுங்கிறது எங்களோட நோக்கமே. கண்டிப்பா. ஏன்னா விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டே இருக்கு. கண்டிப்பாங்க. அந்த குறுகிய விவசாயத்துல நம்ம ஒரு 5 ரூபா முதலீடு போட்டா ஒரு 10 ரூபா இன்கம் எடுக்கிற சோர்ஸுக்கு என்ன வழி இருக்கோ அந்த அளவுக்கு லேபரை குறைக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறத இது பண்ணிட்டு அதுக்கு வாங்குற குவான்டிட்டி அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி வந்து நம்ம போறதா என்னோட ஐடியா. ஆனா இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எல்லாம் வந்து விவசாயத்தை உதறி தள்ளிட்டு வெளியே நோக்கி போறதுல என்னோட கணிப்புப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லாட்டி ஒரு 7 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விவசாய லேண்டெல்லாம் வந்து எங்கேயுமே இருக்காது. இல்லாத பட்சத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஃபார்மரையும் தேடி போய் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ முதல்ல போட்டு எடுத்து கொடு, உனக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட்டே தேடி வர்ற காலம் வந்துடும். இப்படி ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா. அந்த புரட்சி வரும். வரலைன்னா விவசாயம் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஏன்னா விவசாயம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் புரட்சி தலைவர் வந்து ஒரு பாட்டே பாடினார், என்ன வளம் இல்லை இந்த நாட்டுல நம்ம ஏன் வெளிநாட்டுல போய் கையெழுன்னு சொல்லி ஒரு பழமொழி பாட்டே இருக்கு. கண்டிப்பா. அதை யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல அது நம்ம இங்க கோயம்புத்தூர்ல முதல் கொண்டு எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கிறதே ஒரு பெரிய பொக்கிஷமான நிலம் இருக்கு, வளம் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு. ஆனா ஏன் நம்ம இறங்கி வணங்கி செய்ய முடியல? இப்போ நம்ம விவசாயியோட பையனே வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அதுதான் இதுல வந்து பலன் குறைவா இருக்குன்னு சொல்றேன். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது வந்து இந்த அரசாங்கம் ஒரு கவனமா எடுத்து இது சரியான முறையில வந்து விவசாயிக்கு வந்து அதை போய் கைக்கு சேர்ற மாதிரி செஞ்சா பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் 50 ரூபா வரைக்கும் போகுதுங்கிறாங்க. ஆனா அதே தேங்காய் இன்னைக்கு ஒரு ஃபார்மர் கிட்ட அவங்களே போட்டு எடுக்கும்போது வெறும் 23 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்போ இடையில இருக்கக்கூடிய 22 ரூபா வந்து பாருங்க எங்க போகுது. நம்ம 45 நாள் அந்த மரத்தை வச்சிடறாது, வேற பிரச்சனை இல்லை. 45 நாள் கழிச்சுதான் அந்த பணத்தை நம்ம பாக்குறோம். கண்டிப்பா. ஆனா அந்த இடைத்தரகர்கள் எடுத்துட்டு போய் அன்னைக்கே ஒரே நாள்ல அந்த 22 ரூபாய் பாத்துறாங்க. அதுதான். அப்ப யாரு முன்னுக்கு வருவா? இடைத்தரகர்கள். அப்ப அவங்கதான் வருவாங்க. அப்ப அதோட பாதிப்பு யாரை போய் சேருது? ஃபார்மரை போய் சேருது. அப்ப ஃபார்மர் எப்படி இஷ்டப்பட்டு அதை வேலை செய்வாங்க? அப்போ கொள்முதல் பண்றது டைரக்டா கன்சியூமருக்கு அது மாதிரி வந்து அரசாங்கம் வந்து கவனத்துல எடுத்து இது மாதிரி எல்லாம் செஞ்சு வந்து இந்த மாதிரி இயற்கையா வந்து உரங்களை எல்லாம் கொடுத்தா இன்னும் விவசாயி வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கவே வேண்டியதில்லை. அவன் சொந்த செலவுலயே அவன் எல்லாமே பண்ணலாம். சரிங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பேங்க் வந்து கடன் கொடுக்கணும், கடனுக்காக போய் விவசாயி கையேந்தணுங்கிற அளவுக்கு கூட வராது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு. கண்டிப்பா. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே அது இந்த கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சொல்லுவா குட்டி ஜப்பானாட்ட கோயம்புத்தூர். ஏன் ஜப்பான்காரன் வந்து கடல்ல மிதக்க விட்டதுல நெல் எடுக்கிறானாமா, நம்ம இவ்வளவெல்லாம் வச்சுட்டு ஏன் செய்ய முடியாது? அதுதான். கண்டிப்பா. அதனால எல்லாமே செய்யலாம். ஆனா என்னன்னா இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் போகணும். காலம் போனதுக்கு பின்னாடி தான் எல்லாமே நடக்கும். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க.